நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् राम कथानादं कोनयाति पराङ्गतिम्. இந்த ஸ்லோகங்கள் ராமாயணத்தை பாராயணம் செய்யும் போது முதலில் நாம் சொல்ல வேண்டிய தியான ஸ்லோகங்கள். 6 காண்டங்களோடு 24,000 சொச்சம் ஸ்லோகங்களோடு 500 சர்க்கங்களுக்கு மேல் இருப்பது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். எத்தனையோ மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு ஆங்காங்கு பாட்டு ரூபமாகவும், அதாவது இசைக்கப்பட்டும், நடன ரூபமாகவும் இப்படி பலவாறும் கொண்டாடப்பட்டு தங்கள் இல்லத்தில் ஒருவனாகவே சீதையும் ராமனையும் மக்கள் கொண்டுள்ளார்கள். ராமாயணத்தின் 6 காண்டங்களில் முதல் காண்டம் பாலகாண்டம். அதை நாம் நன்கு கேட்டு முடித்து அடுத்து அயோத்தியா காண்டம், மிக நீண்டதான காண்டம், அதையும் அனுபவித்து முடித்தோம். ராமன் தண்டகாரண்யத்துக்குள் நுழைகிறார். அத்ரி அனசூயனுடைய ஆசிரமம், அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு அடர்ந்த கானகத்துக்குள் ராமன் நுழைகிறார். தண்டகாரண்யம் என்னும் காடு மிக பெரியது. சித்திரகூடத்துக்கு தெற்கே தொடங்குகிறது. நாகப்பூருக்கு வடக்கே இருக்கும் ராம்டேக் என்னும் இடம் வரை நீண்டிருக்கிறது. இதன் வழியில் தான் ஜபல்பூர் தாண்ட வேண்டும். நர்மதா நதியையும் தாண்டுகிறோம். அப்ப ஓர் கோணம் சித்திரகூடம், அடுத்த கோணத்தின் முடிவு ராம்டேக், 3வது கோணம் மகாராஷ்டிரத்தில் உள்ள நாசிக் பஞ்சவட்டி. இந்த 3 புள்ளிகளையும் இணைத்தோமானால் ஒரு முக்கோண வடிவில் வரும். கிட்டத்தட்ட தண்டகாரண்யம்ங்கிற காடு இதுவே. தண்டகன் தண்டகன் என்பான் இக்ஷ்வாகு வம்சத்திலேயே பிறந்தவன் தான். அவனுடைய பெயரில் தான் இந்த காடு விளங்குகிறது. ராமன் காட்டுக்கு புகுந்து விட்டார். ஆனால் அயோத்தி மக்கள் சுலபத்தில் விட்டு விடுவார்களா? நாம் ஆரண்ய காண்டத்தை அடைந்து விட்டோம். ஆரண்யம் என்றாலே வனம், காடு என்று பொருள். இனிமேல் இதில் 75 சர்க்கங்கள் உள்ளன. நாம் இதுவரை முதல் 2 காண்டங்களில் 196 சர்க்கங்களை பார்த்துள்ளோம். இனி இந்த காண்டத்தில் பார்க்க வேண்டியது 75 சர்க்கங்கள். இப்பதான அயோத்தியா காண்டம் தாண்டி இருக்கிறது. ராமன் காட்டுக்கு வந்து விட்டாலும் அயோத்தியாவாசிகளுக்கு அவனை விட்டு விடுவதற்கு எண்ணமில்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் அயோத்தியின் வாசனை நம்மை தொடர்கிறது போலும். ஏன் சொல்கிறேன்னு பார்க்கிறீர்களா? நாம் சேலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அயோத்தியா பட்டணத்தை அடைந்துள்ளோம். நீங்கள் நினைக்கலாம், வேடிக்கையாக உள்ளதே, ராமன் ஆரண்யத்தை அடைகிறார், அயோத்தியை பிரிந்தார். ஆனால் கதை கேட்கும் நாம் இப்பதான் அயோத்தியா பட்டணத்தை அடைகிறோம். அதுதான் ஆச்சரியம். ஏன்னா நமக்கின்னு ராமனை காட்டுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. அதனால் அயோத்தியா பட்டணத்து பட்டாபிஷேக கோதண்டராமரை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம்.
ஆச்சரியமான ஊர், பழமையான திருக்கோவில். சேலம் கரூர் நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து 4வது கிலோமீட்டரில் திரும்ப வேண்டும். அதற்கு பின் உள்ளே 4 கிலோமீட்டர் பிரயாணம். மொத்தம் 8 கிலோமீட்டர் தூரம் சேலம் நகரத்தில் இருந்து வந்தால் ஆச்சரியமான கோயில், அற்புதமான கோபுரம், அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு வெள்ளை அடித்து நாம் அனைவரையும் வா என்று வரவேற்பது போலவே உள்ளது. கோபுரத்தை தரிசித்து உள்ளே புகுகிறோம். கருங்கல்லாலான ஒத்தைக்கல் தீபஸ்தம்பம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அமைப்பு. மண்டபம், மண்டபத்துக்கு நடுவில் இருக்கும் தீபஸ்தம்பம், அதற்கு மேல் இருக்கும் அலங்கார வளைவு. இந்த கருங்கல்லை பார்த்தாலே பழமை விளங்கும். மண்டபத்துக்குள்ளே தீபஸ்தம்பத்தில் சங்கம், சக்கரம் முதலானவையும் சேவித்துக் கொள்ளலாம். தாண்டி உள்ளே செல்கிறோம். பலிபீடத்தில் வணங்குகிறோம். இதோ பிராகாரத்தை பார்த்தாலே கோவில் விசாலமானதுங்கிறது தெரியும். கருடனுக்கு தனி சன்னதி, பெரிய சன்னதி. இந்த சன்னதி கருடனை தரிசித்தால், இந்த சன்னதியின் அளவை பார்த்தால் ஒரு கோவில் அளவே இருக்கிறதே. கோயிலுக்குள் இருக்கும் கருடன் சன்னதியை போல அல்ல, கோயில் அளவு பெரியது. ஆச்சரியமான பளபளக்கும் துவஜஸ்தம்பத்தை வணங்கி கொள்கிறோம். மேலே மண்டபத்தின் முகப்பில் நடுவில் ராமர் எழுந்தருளி உள்ளார். அருகில் தசாவதாரத்தின் திருக்கோலம். ராமர் கோதண்டபாணியாக அற்புதமாக உள்ளார். மேலும் பல பல தனி சன்னதிகள் உள்ளன. சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த மண்டபம் உள்ளது. இவையெல்லாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் இருந்து ராமனை தொடர்ந்து ஆரண்ய காண்டத்தை அடைந்துள்ளோம். அரண்ய காண்டம் என்பதுதான் புத்தகங்களிலெல்லாம் போடப்பட்டிருக்கும். ஆனா ஆரண்யம் என்னும் பல பேர் சொல்லுகிறார்கள். நாம் புத்தகத்தில் இருக்கும்படிக்கு அரண்ய காண்டம் என்று கொள்ளுவோம். முதல் சர்க்கம். ராமன் காட்டுக்குள் நுழைந்தவுடன் மகரிஷிகள் அனைவரையும் சந்திக்கிறார். கூட்டமான மகரிஷிகள். இவர்களெல்லாம் ராட்சசர்களாலே மிகவும் துன்புறுத்தப்பட்டவர்கள். ஒரு ராட்சசன் காதை கடித்தான், மற்றொருத்தன் தொடை சதையை பிடுங்கினான், மூன்றாமவன் மூக்கை கடித்து விட்டான். கள், ரத்தம் ஆகியவற்றை கொட்டி யாக யஜ்யங்களை பண்ண விடாமல் தடுக்கிறார்கள். நாங்களெல்லாம் மிகவும் நொந்து போயிருக்கிறோம் ராமா, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று ரிஷிகள் வேண்டுகிறார்கள். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ராமோ ததர்ஷ துர்தர்ஷா தாபச ஆசிரம மண்டலம். ஆசிரமத்தின் கூட்டம். சந்நியாசிகள் ஓரோரிடமாக குடிபெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஓரிடத்தில் இருந்தால் பற்று வளர்ந்துவிடும். அது கூடாதென்பதற்காக போய்கொண்டே இருக்கிறார்கள். ராமன் அவர்களையெல்லாம் கண்டான். குஷரீர பரிக்ஷிப்தம் பிராமயா லக்ஷ்மியா சமாவிருத்தம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரிய மண்டலம். ஒருத்தொருத்தரும் பட்டினி கிடந்து யஜ்ஞத்தால், யாகத்தால், தவத்தால் உடல் இழைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆகாயத்தில் இருக்கும் சூரியனை போன்று ஒளி படைத்தவர்களாய் தேஜஸுடையவர்களாக உள்ளார்கள். சரண்யம் சர்வபூதானாம் சுசம்ருஷ்டாஜிரம் சதா மிருகைகி பகுபிராகீர்ணம் பக்ஷி சங்கைகி சமாவிருதம். எங்கு பார்த்தாலும் ஆச்சரியமான பல வகை மரங்கள், கொடிகள், பூங்கொத்துகள், நீர்நிலைகள், தாமரை குளங்கள், ஆகாயத்தில் இயற்கையாக சப்திக்கும் பறவை இனங்கள், துஷ்ட மிருகங்களுடைய கூக்குரல்கள், கர்ஜனைகள், இதெல்லாம் சுத்தி காதில் பட்டு கொண்டிருக்க ராமன் மெதுவே முன்னேறினான். அபியகச்சன் மகாதேஜா விஜ்யம் கிருத்வா மகத்தனு தத்ருஷ்டுவா ராகவ ஸ்ரீமான் தாபச ஆசிரம மண்டலம். இந்த அடர்ந்த கானகத்துக்குள்ளே போக போக
ஆசிரம கூட்டம் கண்ணில் பட்டது. அதை பார்த்தவுடன் ராமன் தன் வில்லில் ஏற்றியிருக்கும் நாணை கழற்றி விட்டான். அதுதான் ரிஷிகளுக்கு கொடுக்கும் மரியாதை. ராமன் எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் பிரம்ம தேஜஸ் உடையவர்கள், பிரம்மத்தை நோக்கி செல்லுபவர்கள். அந்த ரிஷிகளிடத்தில் தான் வில் விடத் தெரிந்தவன், அம்பு விடத் தெரிந்தவன், வாழ்பயிற்சியில் வெற்றி வீரன், இதெல்லாம் காட்டிக்கொள்ளக் கூடாது. அப்படி செய்தால் அது பட்டாட்டோபமாகும். எப்பவர்கள் சிறந்த சன்னியாசிகளோ அவர்கள் முன் நம் வில்லிலிருந்து நாணை இறக்கிவிட்டு வணக்கத்தோடு பணிவோடு செல்ல வேண்டும் என்று ராமன் வருகிறார். அவனை அனைவரும் தரிசித்தார்கள். மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினக. ராமனை தரிசித்தவுடன் தாங்க உடம்பெல்லாம் காட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அடிபட்டிருக்கோம், தோ கடிச்சுன்னு போயிட்டார்கள், எல்லாத்தையும் சொல்ல காத்து கொண்டிருந்தவர்கள் இது எதையுமே பேசவில்லை. ராமனை பார்த்தவுடன் திகைத்து போய், என்ன அழகு, என்ன அழகு, நாங்களும் எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த மாந்தோல் மரபுரியை ஒழுங்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனா ராமா, உனக்கும் மாந்தோலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இப்போதுதான் உடுத்தி கொண்டிருக்கிறார் மரம் கொடுத்த மரப்பட்டை, அதனால் நெய்யப்பட்ட ஆடை. அது ராமன் உடம்புல பொருந்தி இருக்கிறத பார்த்துட்டு எங்க கண்ணெச்சிலே பட்டுடும் பொழுதுக்கே, எங்க திருஷ்டி பட்டுவிடும் ராமா, எங்க கண் படாம இருக்கட்டும், அவ்வளவு அழகா உனக்கு பொருந்தி இருக்கு என்று மங்களாசாசனம் செய்தார்களாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பட்டாடை உடுத்தவன் மர ஆடையா உடுத்திருக்கிறானால் அவனுக்கு எந்த ஆடையும் பொருந்தி இருக்கும். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால் அவ்வரத்த வடியினையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் மைவளர்க்கு மலராளர் கணபுரத் தம்மானை கண்டாள்களோ என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பகவான் தன் இடையில் ஆடை அணிந்திருப்பதை பார்த்தால் பெருமான் முதல்ல பிறந்து வளர்ந்தார், ஆடை தனியே தைக்கப்பட்டது, இது அவர் இடுப்பில் சாத்தப்பட்டதுன்னு இருக்காதாம். இவர் பிறக்கச்சே இந்த ஆடையோட தான் பிறந்திருக்கணும், அவ்வளவு கச்சிதமா பொருந்தி இருக்கிறதுன்னு சொல்ற முடியும். சில பேர் ஆடை அணிஞ்சிருக்கிறத பார்த்தா தைச்சு போட்டுண்டாப்புல இருக்காது, என்னமா பொருந்தி இருக்கு சுவாமிங்கிற முடியும். அதெல்லாம் மனிதர்களுக்கு இல்லை. இதோ ராமன் ஆடை அணிந்ததை பார்த்தவுடன் எவ்வளவு கச்சிதமா இருக்கு என்று விஸ்மிதாகாராக மங்களானி பிரயுஞ்சானாக, உனக்கு மங்களம் உண்டாகுக என்று கூறினார்கள். அதிதிம் பர்ணசாலாயாம் ராகவம் சன்னிவேசயன்னு மங்களானி பிரயுஞ்சானாக முதா பரமயாயுதாக தர்மபாலோ ஜனஸ்யாஸ்ய சரண்யஸ்ய மகாயசாக. தங்கள் தங்கள் ஆசிரமத்துக்கு அழைத்து போனார்கள். ராமனை அவர்கள் வணங்க, அவர்களை ராமன் வணங்க. அப்போதுதான் ரிஷிகள் வேண்டுகிறார்கள். ராஜா தஸ்மான் வரான் போகான் ரம்யான் பூம்தே நமஸ்கிருதா தேவயம் பவதாரக்ஷ்யா பவத் விஷயவாசினக. நீ ஆளும் அயோத்தியா பட்டணம், அதை சுற்றி இருக்கும் காடு, இந்த காடுகளில் நாங்கள் வசிக்கிறோம், உன்னிடத்தில் வசிக்கிறோம், உன்னால் ஆளப்படுகிறோம். ஆகவே நம் அனைவரையும் ஒரு தாயார் எப்படி கர்ப்பத்தை காப்பாளோ அதை போல் நம்மையெல்லாம் ராமா நீதான் காத்தருள வேண்டும். நகரஸ்தா வனஸ்தோவா தொம்னோ ராஜா ஜனேஸ்வரா. நகரத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எப்படியும் தேவையர் தான் எங்களுக்கு அரசன். ஆகவே நீரே காப்பாற்ற வேண்டும். ன்யஸ்ததண்டாக வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக. நாங்களெல்லாம் புலன்களை அடக்கியவர்கள், கோபத்துக்கு ஆளாகாதவர்கள், உன்னையே நம்பி இருக்கும் அவர்கள். ரக்ஷணீயாஸ்துவயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ் தபோதனாக. உன்னுடைய கர்ப்பம் நாம், கர்ப்பம் சிசு தன்னை தானே காப்பாற்றி கொள்ளாது, தாய் தானே குழந்தையை காப்பாற்ற வேண்டும். அதே போல் உனக்கு நாங்கள் அனைவரும் கர்ப்பம், நீங்களே நம்மை காப்பாற்ற வேண்டும். ததான்னே தாபசா சித்தா ராமம் வைஸ்வானரோபமாக நியாயவிருத்தா யதாநியாயம் தர்ப்பயாமாசு ஈஸ்வரம். ராமனுக்கு கொடுக்க வேண்டிய பூஜைகள் அனைத்தையும் கொடுத்தார்கள். ராமனுக்கு சற்றே வெட்கம். இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு நாம் காப்பாற்றாமல் விட்டு விட்டோமா? என்ன பதில் கூறுகிறார்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.